நான் என்ன வேத்தாளா? நான் யார் உனக்கு? என் ஃப்ரெண்டு. இல்ல கையில நான் ஃப்ரெண்டெல்லாம் கிடையவே கிடையாது. ஃப்ரெண்டு இல்லைன்னா வேற என்ன? எனக்கு இங்கிலீஷ்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னாலாம் பிடிக்காது. ஒண்ணு பண்ணு, நம்ம தமிழ்ல அழகா சூப்பரா தோழி, அதுவும் பிரியமான தோழி அப்படின்னு சொல்லி, அது எனக்கு பிடிக்கும். இவன் டூ மச்சா தான் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் தட்டி வச்சாதான் சரி வருவான். டைம் வரட்டும், தட்டி வச்சிடுறேன். சரி கையில, இங்க நல்லா சுத்தி பார்த்தாச்சு. அடுத்து ஒரு முக்கியமான இடம் இருக்கு, நம்ம படிச்ச ஸ்கூலு. போலாமா? வா போலாம். என்ன பாசு முஞ்சில பல்ப் ஏரியல? ப்ரோ, ஓ ப்ரோ, என்ன ப்ரோ நீ ஏன் டல்லா இருக்க? எழில் என்னாச்சு? இல்ல வேலு உன்கிட்ட தானே கேக்குறான். அது இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன பாஸ், ஜாலியான ஆள் தானே நீங்க? வாங்க போவோம். வா. வடிவு, கயல் பேசுறத நீ கவனிச்சியா? நாகராஜ் சாவுக்கு நான் தான் காரணம்னு மீனாட்சி சொன்னப்ப கயல் அதை நம்பல. என் பெரியப்பா அப்படிப்பட்டவர் இல்லைன்னு வாதாடுறா. எனக்காக அவ காலில் விழ போறா. நான் பெத்த பொண்ணு கூட எனக்காக மத்தவங்க காலில் விழுவாளான்னு எனக்கு தெரியல. ஆனா அத கயல் செஞ்சா பாரு, எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்குடி. எங்க பெரியப்பா தப்பானவர் இல்லைன்னு கயல் எனக்காக நிக்கிறா. ஆனா அவன் நம்புற அளவுக்கு நான் நல்லவனே இல்லை. அதை நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப நெருடலா இருக்கு. அந்த குற்ற உணர்ச்சி என்ன குத்திக்கிட்டே இருக்குமா? போதும் வடிவு, என்ன ஆனாலும் பரவாயில்ல. முத்துவேல் நாகராஜ் சாவுக்கு நான் தான் காரணங்கிற உண்மைய கயல் கிட்ட சொல்லி அவகிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதுமா. ஐயோ, அவ மன்னிப்பான்னு நினைக்கிறீங்களா? கயல் இடத்துல நான் இருந்தா கூட அதை பண்ண மாட்டேங்க. ஏய், கயல் என்ன வேணாலும் பண்ணட்டுமா? நான் பண்ண பாவத்துக்கான தண்டனைய நான் ஏத்துக்கிறேம்மா. கயலை பத்தி யோசிக்கிறீங்களே, உங்களையே கண்கண்ட தெய்வமா நினைச்சு வாழற என்ன கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? இங்க பாருங்க, நீங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கிடைக்காதுங்க. உங்களை எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிடுவாங்க. இல்ல வடிவு, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு கேட்கலம்மா. நம்பிக்கை துரோகத்தை விட பெரிய பாவம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுமா. கயல் கிட்ட போய் நான் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம்னு எல்லாத்தையும் சொல்லி சரண்டர் ஆக போறேன். இதுக்கு பேர் தாங்க தற்கொலை. பின்ன என்னங்க, நீங்க எல்லா உண்மையும் சொன்னா அந்த கயல் உங்களை சும்மா விட்டுருவாளா? என் அப்பா மேலையா பொய் பழி போட்டேன்னு நரசிம்ம மாதிரி நெஞ்ச ரெண்டா பிச்சு எடுத்துருவாங்க. பத்தாத்துக்கு அந்த சரவணவேல் வேற இருக்கான். அவன் அப்பா சாவுக்கு காரணம் நீங்க தானே தெரிஞ்சது. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கேயே உங்களுக்கு சமாதி கட்டிடுவாங்க. நீங்க பண்ணது மன்னிக்கிற மாதிரி விஷயமான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம்.
என்னையும் நாகராஜையும் நம்பி நீங்க போட்ட சீட்டு இந்த மாசோட முடியுது. சரிங்க. எல்லாருக்கும் இன்னும் ஒரு வாரத்துல நகையா உங்க கைக்கு நான் ஒப்படைச்சிருவேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். இந்த நகை எனக்கு அவ்வளவு உதவியா இருக்கும். சாகுற வரைக்கும் நாங்க இதை மறக்க மாட்டோம் ஐயா. என்னம்மா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் எனக்கும் நாகராஜுக்கும் உள்ள ஆசை. எங்களுடைய கனவு, லட்சியம் எல்லாமே அதுதான். நல்லபடியா நடக்கும். எல்லாம் நல்லபடியா நடக்குமா? நீங்க கிளம்புங்க. நல்லதுங்க. வாங்க. வாங்க. போயிட்டு வரேங்க. வாங்க. நல்லபடியா நாகராஜ் போலாமா? ம். ஐயா, பேசாம பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல நிக்க வச்சிருமாயா? என்ன நான் நீ சொல்றது சரிதான். யோ, ஊர் மக்கள் கட்டின பணத்தை எடுத்துக்கிட்டு நீ வடநாடு பக்கம் எங்கேயாச்சும் ஓடி போயிரு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, நான் சொல்றத மட்டும் நீ செய். என் தம்பிக்கும் அவன் ஃப்ரெண்டு நாகராஜுக்கும் ஊர் மக்கள் நடுவுல செல்வாக்கு கூடிக்கிட்டே போகுது. இதனால ஊர் மக்கள் பலன் அடைஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் குலசாமி மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? நாக்க வலிக்கவா இருக்கேன்? அவங்க 2 பேரும் ஊர் மக்கள் கிட்ட அசிங்கப்பட்டு செருப்படி வாங்கணும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி நீ யோசிக்காம செய்யணும். உனக்கு இதுல லாபம் தானே? மொத்த பணத்தையும் சுருட்டிக்கிட்டு நைட்டோட நைட்டா கிளம்பிரு. அதுக்கப்புறமா நான் ஒரு அரசியல் பண்ணி அவனுங்களை சிதைச்சிடுறேன். உங்க எல்லார் மேலேயும் எனக்கு அக்கறை இருக்கு. அதனால நடந்த உண்மையை சொல்லாம என்னால இருக்க முடியல. நீங்க எல்லாரும் சீட்டு போட்டீங்கல்ல இந்த கம்பெனி ஓனர், அவன் இப்ப ஆளையே காணும். என் தம்பி முத்துவேலும் அந்த நாகராஜும் அவனை பணத்தை தூக்கிட்டு ஊரை விட்டு ஓட வச்சுட்டாங்க. இவனுங்களும் நைட்டோட நைட்டா எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் போட்டுருக்கானுங்க. என்ன பண்றது? அவனுங்க 2 பேரும் இப்படி ஏமாத்துவானுங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலைங்க. டேய், ஊர்க்காரங்கெல்லாம் அவனை அடிக்கும்போது நீங்க எப்படியாவது உள்ள புகுந்து அவனை கொன்றுங்க. செத்து தொலையட்டும் அவன். புரிஞ்சுதா? டேய், ஏடா திருட்டு பையல.